சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெளியே பாய்ஸ் ரொம்ப நிறைய சுற்றிட்டே இருப்பீங்க. ஸோ அது டேனும் கொஞ்சம் ஆகும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் சொல்ல போகிறேன் ஸ்கின் கேருக்கு. ஸோ பார்த்துக்கலாம் என்ன டிப்னு வளரும் பேசாமல். ஸோ நான் எடுத்துருக்கிறது இந்த ஃபெனுக்ரீக்கும் இந்த கேர்டு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்கும். அது ஜஸ்ட் 20 minutesல. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறோம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரீங்க, பட் பரவாயில்ல. அது நானும் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் வந்துட்டு உங்களுடைய கை அளவுக்கு வந்துட்டு ஃபெனுக்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து ஒரு பவுலில் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு கேர்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நம்ம எடுத்து ஃபேஸில் ஜென்டில் அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் மிக்சரில் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். வெல் கைஸ், இப்போ வந்து மிக்சரில் கொண்டு நம்ம அரைச்சாச்சு. ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கணும். ஸோ அந்த ஃபெனுக்ரிக்கும் ப்ளஸ் கேர்டும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில், லைக் ஒரு லிக்விடாகவும் இருக்கணும், பட் கொஞ்சம் சாலிடாகவும் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வெல் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு டேண்டாகவே இருக்குது. ஸோ அதில் ஒரு 20 minutes ஆஃப்டர் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ 20 minutesக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்ப்போம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பிரைட்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெல் கைஸ், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதை 20 minutes ஆஃப்டர் நான் வந்து பார்க்குறேன். கைஸ் 20 minutes ஆஃப்டர் அவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஸ்கின் பிரைட்னஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் உடனே பிரைட்னஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஈவெண்ட்க்கா, ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்கன்னா, ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, ரொம்ப டேனாக இருந்ததுன்னா, ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ஒரு டிப் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஸோ see you in the next video guys. Bye.